இந்திய சினிமாவின் உச்ச நடிகராக கலக்குபவர் அஜித் குமார். கார் ரேசிங், பைக் ரேசிங், துப்பாக்கி சுடுதல், போட்டோகிராபி, சமையல் உள்ளிட்ட விஷயங்களிலும் ஆர்வம் மிக்கவர். ஷூட்டிங் இருந்தாலும் இல்லை என்றாலும் தனது பைக்கை எடுத்துக்கொண்டு பயணம் செய்யும் இவர் சில மாதங்களுக்கு முன்பு தனது இந்தியா பயணத்தை நிறைவு செய்தார். இதன் தொடர்ச்சியாக தல அஜித் கார் பந்தயத்தில் கலந்து கொண்டு மாஸ் காட்டி வருகிறார். இவரின் அடுத்த படத்தை பற்றி அறிய ரசிகர்கள் ஆர்வமாக காத்திருக்கின்றனர். விஜய் அரசியலுக்கு சென்று விட்டதால் இவருக்கு போட்டியே இல்லாத நிலை உருவாகி உள்ளது. எம்ஜிஆர் வர்சஸ் சிவாஜி, ரஜினி வர்சஸ் கமல் என சமகாலத்து போட்டியாளர்கள் வரிசையில் விஜயும் அஜித்தும் முன்னிறுத்தப்படுகின்றனர். இவரின் திரைப்படங்களிலும் பஞ்ச் வசனங்கள், அனல் தெரிக்கும் பாடல் வரிகள் என ஒருவருக்கொருவர் சவால் விடுவது போன்று வெளியான நாட்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனாலும் சமீபத்தில் வெளியான கோட் திரைப்படத்தில் அஜித்துக்கான ரெஃபரன்ஸ் காட்சிகளும் இருந்தன. குட் பேட் அக்லி படத்தில் இடைவேளையில் அஜித் ஐ எம் வெயிட்டிங் என கூறி தியேட்டரை அதிர வைத்தார். விஜய் தாவேகா கட்சி தொடங்கி இருப்பதால் அஜித்தை தங்கள் பக்கம் இழுக்க பல கட்சியினர் மறைமுகமாக போட்டி போட்டு வருகின்றனர். தென் இந்தியாவின் மாஸ் நடிகராக தல அஜித் அறியப்பட்டாலும் சினிமாவை தாண்டி வேறு எந்த பொது அரசியல் செயல்பாடுகளிலும் அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டது இல்லை. இதற்கெல்லாம் உச்சமாக 2011ஆம் ஆண்டு அவரது 50வது திரைப்படமான மங்காத்தா வெளியான பொழுது தனது ரசிகர் மன்றங்களை கலைப்பதாகவும் அஜித் அறிவித்தார். இந்திய சினிமாவில் திகைத்து பார்த்தது அவர் கலைத்த பிறகுதான் ரசிகர்கள் இன்னும் அதிகமானார்கள் என்றே சொல்லலாம். ரசிகர் மன்றமே இல்லாமல் ஓபனிங் கிங் ஆக இருப்பது அஜித் ஒருவரால் மட்டுமே சாத்தியம். இவருடைய பலத்தை தங்கள் பக்கம் இழுக்க திமுக கட்சியும் முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்பு விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டை உலக அரங்கில் உயர்த்திட ஒன்றிணைத்து செயல்படுவோம், கார் பந்தய போட்டியில் வென்று தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பெருமை சேர்த்திட வாழ்த்துக்கள் அஜித் சார் என்று துணை முதல்வர் உதயநிதி குறிப்பிட்டு இருந்தார். அவரது இந்த ட்வீட்டை பார்த்த பலரும் திராவிட மாடலை எதிர்த்த விஜய்க்கு எதிராக அஜித்தை உதயநிதி நிறுத்துகிறாரோ என்று கமெண்ட் செய்தனர். அது மட்டுமன்றி அஜித் தனது கார் உபகரணங்களில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு துறையின் லோகோவை பதித்திருப்பதன் மூலம் விஜயின் திராவிட மாடல் எதிர்ப்பு பேச்சுக்கு மறைமுகமாக தனது எதிர்ப்பை பதிவு செய்தாரோ என்று விமர்சனங்கள் வந்தன. அஜித்தின் அடுத்த படத்தை உதயநிதியின் ரெட் ஜெயின் மூவிஸ் தான் தயாரிக்க இருப்பதாகவும் சில தகவல்கள் வருகின்றன. விஜய் வாங்கிய சம்பளத்தை விட அதிகமாக கொடுக்கவும் திட்டமிட்டு வருகிறார்களா? இனிமேல் திரையுலகில் நம்பர் 1 அஜித் தான் என்பதை காட்டவும் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த படத்தை தனுஷை வைத்து இயக்க வைக்கவும் வாய்ப்பு இருக்கிறதா? ஏற்கனவே அஜித்திடம் தனுஷ் ஒரு கதையை கூறி இருந்தார் என்ற தகவல் வெளியானது.